ஊரக வளர்ச்சித் துறையில வந்து அந்த டெண்டர் எடுக்கும் முறையில வந்து மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாற்றம் சார்? கடந்த ஒரு 1 1/2 மாசத்துல வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கான ஒரு நிலைமை வந்து உருவாயிடுச்சு. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு மறைமுகமான ஒரு கமிஷன். அத வாங்குறத வந்து இப்போ நிறுத்திட்டு, டோட்டலா நிறுத்திட்டு, அதுக்கு பதிலா ஒரு நேர்மையான, வெளிப்படையான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதில குறிப்பா சொல்லணும்னா, ஊரக வளர்ச்சித் துறையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெண்டருக்கான விதிமுறைகள்ல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் பெருசா வந்து இங்க வந்து செய்தி ஆகல. அது அந்த அந்த மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டெண்டர் எடுக்கிறவங்களுக்கான அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொசீஜர் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கோ, எந்த நிறுவனம் வந்து அப்ளை பண்ண போறாங்களோ, சொல்லி வச்சுட்டு கட்சிக்காரங்களோட நிறுவனமோ, இல்லது கட்சிக்காரங்கள வந்து யார் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, கமிஷன் கொடுத்துருக்காங்களோ, அந்த நிறுவனத்துக்காக நிறைய விதிமுறைகள்லாம் மாத்துவாங்க. மாத்தி மாத்தி விதிகள வந்து புதுசா உருவாக்கி அதில வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நடைமுறை எல்லாத்தையும் எடுத்துட்டு, புதிய ஒப்பந்ததாரர்கள் நெறைய பேர் உள்ள வரணும். அதுவும் குறிப்பா என்னன்னா, சமூக நீதிய வந்து இதில உள்ள கொண்டு வராங்க. அது அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது மாற்றத்த வந்து கொண்டு வராங்க. பெண்களுக்கு வந்து புதுசா பதிவு பண்றதுக்கு வந்து வரி விலக்கு கொண்டு வராங்க. அதாவது எந்த விதமான பதிவு கட்டணமும் கிடையாது. நீங்க பண்ணலாம். கலப்பு திருமணம் செய்தவங்களுக்கு அந்த பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு கொண்டு வராங்க. அப்புறம் அதே மாரி பட்டியலினத்து சேர்ந்தவங்க, பழங்குடியின சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து அந்த பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு கொண்டு வராங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா, புதிதா வரவங்களுக்கும் இந்த மாரி சமுதாயத்துல வந்து அடித்தட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் எடுத்து பண்ணலாம். சின்ன சின்ன டெண்டர்கள் எடுத்து பண்ணலாம். ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துல வந்து ஒரு ரோடு போடுறது இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு தெருவுல. அதை எடுத்து பண்றதுக்கு வந்து சாதாரண ஒரு எளிய மக்களும் கூட எடுத்து பண்ணலாம். முன்னாடி வந்து காலங்காலமா பண்றவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற சுய உதவி குழுக்களுக்கும் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்கல்ல அந்த இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் இது ஊரக வளர்ச்சித் துறையில. ஏன்னா ஊரக வளர்ச்சித் துறை மூலமா தான் அதிக அளவுல வந்து டெண்டர்கள் வந்து போகும். அந்த டெண்டர்கள் வந்து லோக்கல்ல உள்ள கட்சிக்காரங்க வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு ரோடு போடாமலே போட்டதா கணக்கு காமிப்பாங்க. தெருவிளக்கு போடாமலே போட்டதா கணக்கு காமிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது வந்து பெரிய அளவுல இந்த 2 நாள்ல வந்து செய்தியாக்கப்படல. நம்ம மூலமா வந்து வெளியில போகட்டும் அப்படிங்கிறது தான். அடுத்தது என்னன்னா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது தரமான பணிகள் மேற்கொள்ளலைன்னா அவங்களை இம்மீடியட்டா பிளாக் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அவங்களுக்கு வந்து இனிமே பணி கொடுக்க விடாம தடுக்கிறது, அது எதிர்காலத்திலையும் அவங்க பணி எடுக்க முடியாத அளவுக்கு பண்றது, அவங்க பண்ணிட்டு இருக்கிற பணிகளையும் டோட்டலா நிறுத்துறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கணும்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தான்.